அன்பான ஜோதிட பிரியர்களே, ஜோதிட சாஸ்திரத்தில் பெயர்ச்சிகளில் மிக முக்கிய பெயர்ச்சிகளாக பார்க்கப்படுவது சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி மற்றும் ராகு கேது பெயர்ச்சி ஆகும். குரு ஒவ்வொரு வருடமும் பெயர்ச்சியாவார். ராகு கேது 1.5 வருடத்திற்கு ஒரு முறை பெயர்ச்சி ஆவார்கள் மற்றும் சனி பெயர்ச்சி 2.5 வருடத்திற்கு ஒரு முறை பெயர்ச்சி ஆவார். அப்படி இருக்க இந்த 2025ஆம் ஆண்டின் சிறப்பு என்னவென்றால், இந்த 3 பெயர்ச்சிகளும் நடப்பதுதான் ஆகும். இந்த வருடத்தில் அனைவருக்கும், அதாவது அனைத்து ராசினருக்கும் ஏற்ற இறக்கம் நிறைய நடக்க காத்திருக்கிறது. பஞ்சாங்கத்தில் 2 வகை பஞ்சாங்கம் உள்ளது. அவை வாக்கிய பஞ்சாங்கம் மற்றும் திருக்கணித பஞ்சாங்கம் ஆகும். இவற்றில் நாம் எடுத்துக்கொள்வது திருக்கணித பஞ்சாங்கம் ஆகும். திருக்கணித பஞ்சாங்கப்படி வருகிற மார்ச் 29ஆம் தேதி சனி பெயர்ச்சியும், மே 14ஆம் தேதி குரு பெயர்ச்சியும், மே 18ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சியும் நடைபெற உள்ளது. மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பகவான் தனது சொந்த வீடான கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு இடம்பெயர உள்ளார். இதனால் மகர ராசிக்கு 7.5 பிடி காலமும், கடக ராசிக்கு அஷ்டம சனி காலமும், விருச்சிக ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி காலமும் முடிவு பெறுகிறது. இதனால் இந்த 3 ராசிகளுக்கும் இந்த ஆண்டிலிருந்து பொற்காலம் பிறக்க உள்ளது என்றே கூறலாம். இதேபோல் குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கும் மே மாதம் 14ஆம் தேதி பெயர்ச்சி ஆகிறார். மேலும் மே 18ஆம் தேதி ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கும், கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் இடம்பெயர உள்ளனர். ஆதலால் அனைத்து ராசியினரும் பெயர்ச்சி அன்று அருகிலுள்ள சிவாலயத்திற்கு சென்று சனி, குரு மற்றும் ராகு கேது ஆகியோரை அந்தந்த பெயர்ச்சி அன்று சென்று வழிபட்டு வந்தால் வசந்த காலத்தை வரவழைத்து கொள்ளலாம். அன்பர்களே, இந்த பதிவின் பிறகு சனி பெயர்ச்சிக்கும், குரு பெயர்ச்சிக்கும், ராகு கேது பெயர்ச்சிக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனி பதிவுகள் வழங்கவிருக்கிறோம். ஆதலால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம். நன்றி, வணக்கம்.